திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்களை பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தை கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும்பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. மேஷ ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். எல்லாருடைய மனதிற்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேஷ ராசி தான். மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா வெளியே முள்ளாக இருந்தாலும், வெளியே கோபமும் பிடிவாதமும் இருந்தாலும் உள்ள வந்து ரொம்ப இனிமையான தன்மையை கொண்ட ஒரு ராசி அப்படின்னா அது மேஷ ராசிக்கு தான் முதலிடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. மேஷ ராசிக்கு உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் தேதி வரைக்கும், ஆணி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்குள்ளேதான் இருக்கிறார். ரொம்ப சக்சஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு 6ஆம் தேதிக்கு முன்னாடியே செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேல 1 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு ரிஷப வீட்டுக்கு வருகிறார். இது மிகப்பெரிய யோகங்க. எப்பவுமே ராசி அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளை உயர்த்தும், நம்மளுடைய செயல்களை மாற்றும், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, நம்ம என்ன எதை நோக்கி போறோம், இப்படி எல்லாம் சொல்லும். அதே போல அந்த ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வர்றது அப்படின்னா நம்ம இலக்கு அப்படிங்கிறது சிறப்பா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த 2ஆம் இடம் தான் சொல்லும். நம்முடைய முயற்சிகள் இது எல்லாமே 2ஆம் இடத்துல வந்து நிற்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கார் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறது கொஞ்சம் ஸ்லோவா பார்த்துட்டு இருந்தாலும் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது செய்த செயலுக்கு உண்டான வருமானம், செய்த வேலைக்கு உண்டான ஒரு பாராட்டுகள் அதெல்லாம் கிடைக்கணும் இல்லையா? சும்மா போயிட்டு பார்த்துட்டு செஞ்சுட்டு வரக்கூடாது இல்லையா? யாருக்குமே நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இல்ல இப்போ இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு. சோ ஏன்னா மேஷ ராசி ஆல்ரெடி வந்து நிறைய விரயங்கள் ஆயிடுச்சு, நிறைய பண புழக்கங்கள் எல்லாமே இருந்தது, இப்ப இல்ல. பணத்தெல்லாம் நிறைய விட்டுட்டோம், நிறைய காசு இருந்தப்ப நல்லா செலவு பண்ணணும், இப்ப வந்து எங்கிட்ட பணம் இல்ல, நான் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷ ராசி. நான் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இருப்பீங்க. இப்போ மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷத்தில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அப்ப ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வராரு 6ஆம் தேதிக்கு மேல. அப்ப 6ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல பணப்புழக்கங்கள் ஏற்படும். இழந்த செல்வத்தை எல்லாமே மீண்டுமே எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முருகர் பக்தர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். இப்ப அது ஆல்ரெடி மேஷம் வந்து முருகர் பக்தர்கள் தான். இப்ப முருகனை பத்தி செய்திகள் நிறைய உங்க காதுல விழுகும். முருக பக்தர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். ஏதாவது ஒரு முருகன் கோயில்ல இருந்து பிரசாதங்கள் வரும், அது உங்க கண்ணுல பாப்பீங்க. இதெல்லாம் நிச்சயமா இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு நாள்ல நடக்கும். அப்போ 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுது பணப்புழக்கங்களும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வருது. அப்ப 8 கூட 2ஆம் வீட்டுக்கு வரும்போது விபரீத ராஜயோகம், திடீர் பண வரவுகள். இப்ப 7 ராசியில நிறைய பணம் இழந்திருப்பீங்க, யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அவன் திரும்பியே கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். அல்லது நீங்க ஏதாவது நகை அடமானத்தை வச்சுட்டு அது வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, அதை திருப்ப முடியல அல்லது வட்டியை கட்ட முடியல அப்படின்னு ஒரு சில மேஷராசி இப்ப போயிட்டு இருக்கு. சோ இந்த 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ இந்த மாதம் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்குனால ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க இழந்திருப்பீங்க இல்லையா, யாராவது கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பணம் திரும்பி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு கட்ட முடியலையா, எனக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தாலும் அது எல்லாமே திருப்பி அடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்.
2ல் செவ்வாய் இருந்தால் பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவராக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில குடும்ப வாழ்க்கையில அநாகரிகமான பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. ஆனா பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். குடும்ப தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பும் இந்த மேஷராசிக்கு இந்த மாதம் உண்டு. அதே போல 2 குடையரானவர் சுக்கிரன். நான் ஆரம்பத்திலேயே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன், சுக்கிரன் வந்து கேதுவோட சேரக்கூடாதுன்னு சொல்லி. உங்க ஜாதகத்துக்கு சுக்கிரன் வந்து 2 குடையவராகி 5ஆம் வீட்டுல கேதுவோட சேருகிறார். அது 20ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதிக்கு மேலதான். சோ 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு செழிப்பான மாதம். வீடு கட்டுறது, வண்டி வாகன யோகங்கள் வாங்குறது, மனைவி மூலமாக, கணவர் மூலமாக ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, கணவர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், மனைவி சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. பட் 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் 2ஆம் அதிபதி உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி கேதுவோட சேர்றாரு. அப்ப இதற்கு மேலதான் குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும், கொஞ்சம் மன போராட்டங்கள் உண்டு. கணவர் மேல, மனைவி மேல ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சோ வந்து மேக்சிமம் சுக்கிரன் கேது உங்களுக்கு என்ன பண்ணும்னா கொஞ்சம் பண தடையை ஏற்படுத்தும். சோ ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது ஒரு 20ஆம் தேதிக்குள்ள முடித்துக் கொள்வது நல்லது. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கேதுனா தடைகளை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. தாமதத்தை கொடுப்பார், ஒரு மன குழப்பத்தை கொடுப்பார், அலைச்சலை நிறைய கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுத்துரும். சோ இந்த சூழ்நிலைகளும் அதுல வரும். சோ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு ஜாதகமாக இருந்தால், அல்லது உங்க குழந்தைகள், ஏன்னா அதாவது எப்பவுமே இளரை சனி காலகட்டங்கள்ல நம்மளுடைய கர்மா கழியும் அப்படிங்கிற ஒரு விதி உண்டுங்க. அதுதான் உண்மை. நல்ல நேரத்துல நம்ம கர்மா கழியாது. பேசிக்கா நம்ம கர்மாவை ஏத்திக்குவோம் அந்த டைம்லதான். சோ கெட்ட நேரத்துல மட்டும்தான் கர்மா கழியும், கெட்ட கர்மாக்கள் கழியும். அப்ப இப்ப ஏழரை நடக்கும்பொழுது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது இருக்குதுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். சோ முழுக்க முழுக்க இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக விநாயகருக்கு ஒரு 7 தேங்காய் உடைச்சிருங்க. எப்போ 20ஆம் தேதிக்கு மேல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கோ, அல்லது வந்து நீங்க ரெகுலரா ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அந்த விநாயகருக்கோ போய் ஒரு 7 தேங்காய் உங்க தலையை சுத்தி உடைச்சிருங்க. அதே போல பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடமும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருந்துக்கணும். விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலையோ அல்லது வெட்டிவேர் மாலை வாங்கி போட்டீங்கனாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தேவையில்லாத கெட்ட பெயர் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த 3 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரமாவது கண்டிப்பா பண்ணிருங்க. முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை செய்வது என்பது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை இமகண்ட நேரத்துல மேஷ ராசிக்காரர்கள் இந்த கிரக சேர்க்கையால் வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து விலகிறதுக்கு விநாயகருக்கு ஒரு 7 தேங்காய் உடைக்கலாம், அல்லது ஒரு 7 தேங்காய அவருடைய பாதத்துல வச்சுட்டு வரலாம். 7 தேங்காய் உடைச்சு அவருடைய பாதத்துல வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலாம். அல்லது அருகம்புல் மாலையோ அல்லது வெட்டிவேர் மாலையோ விநாயகருக்கு சாற்றி வெள்ளிக்கிழமை யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது, அதுவும் குறிப்பிட்டு உங்க ஜாதகத்துல இந்த சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி பரிகாரமாக இருக்கும். அதே போல உங்க ஜாதகத்துக்கு உண்டான ஹீரோவாக இருக்கக்கூடிய முருகனை அதிகமாக வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு இதனுடைய தாக்கங்கள் எல்லாமே குறையிற காரணமாயிரும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் அதிபதி அதே இடத்துலதான் இருக்கார், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரோட. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த புதன் வக்ரகிரி அடைய போகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்காரான்னு பாருங்க. புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பணவரவோ ஒரு கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் விலகும், நோய் சார்ந்த விஷயங்கள் விலகும், கம்யூனிகேட்டிங் நிறைய பேர் தொடர்பு ஏற்படும், அந்நிய நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். இதெல்லாமே நடக்க போகுது இந்த மாசம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரகதி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாத நபர்களோட பேசக்கூடாது. கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகமா போகுது, நிறைய பேர் தொடர்புகள் வருது அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கொஞ்சம் நம்ம கிட்ட ஏன் அவங்க வர்றாங்க, நம்ம கிட்ட விஷயம் இல்லாம வரமாட்டாங்களே. ஏன்னா மேஷம் இயற்கையாவே மகாலட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி. மேஷத்தோட ஜெயிச்சவங்க, மேஷம் ஜெயிக்குதோ இல்லையோ மேஷத்தோட ஜெயிச்சவங்க, அதாவது அவங்களோட சேர்ந்தவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லக்கியான ராசி எதுனா அது மேஷ ராசி தான். சோ அவர்களுக்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு புதன் வக்ரகதி இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சகோதரர்கள் கிட்ட சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றது, கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும், இதெல்லாம் இருக்கும். சோ அதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மேஷ ராசிக்காரங்க.
அடுத்தது 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், அவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கார். 5 குடையவர் 3க்கு வராரு அப்படின்னாலே குழந்தைகள் மூலமாக அதிர்ஷ்டங்களும், குழந்தைகள் மூலமாக லாபங்களும், குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனாலும் 5ல் கேது இருக்கிறார். சோ அந்த இடத்துல சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல வரும்போது கேதுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் கொஞ்சம் மறையிறார் அப்படிங்கறது இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அவங்களுடைய மருத்துவ செலவுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க. ஏன்னா சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் எதில் பாத்தீங்கன்னா புதன். புதன் தான் இந்த செல்போன், புதன் தான் தொலை தொடர்புகள், புதன் தான் பழக்க வழக்கங்கள். இப்ப மேஷராசிக்காரர்கள் குடும்பத்துல ரொம்ப முக்கியமா எந்த ராசியா இருந்தாலும் சரி, மேஷராசிக்கு இது ரொம்ப பொருத்தமான ஒரு கிரக சேர்க்கை. உங்க குழந்தைகளுக்கு குரு, சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு இருக்குன்னா கண்டிப்பா இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல அவங்க மொபைலை செக் பண்ணுங்க. அவங்க மொபைல் அடிக்கடி எடுக்காம பாத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படிங்கறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சோ இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஏதாவது தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு தெரிய வரும். அல்லது அந்த தவறுகள் வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு இந்த விநாயகர் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நீங்க என்னதான் முருகனுடைய பக்தர்களாக இருந்தாலும் முருகனுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய விநாயகரை பிடிக்கும் பொழுது முருகரும் சந்தோஷப்பட்டு கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனை காப்பாத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா நிறைய பெண்களுடைய தொடர்புகளும் அவர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு இந்த மேஷ ராசிக்கு உண்டு. அதே போல இந்த மாதம் நிறைய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரக்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நிறைய தீர்த்த யாத்திரைகள் போவீங்க. அதே போல தீர்த்த யாத்திரை போற இடத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. கொஞ்சம் மருத்துவ செலவுகள், கீழே கீழே விழுந்துறது, அடிப்படுறது, கொஞ்சம் காலில் ஏதாவது டேமேஜ் ஆகுறது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்கிராட்சாவது விழுந்துடும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இந்த மாதம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தீர்த்த யாத்திரை போகக்கூடியவர்கள், கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகக்கூடியவங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் சேஃப்டியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் சேஃப்டியா எடுத்து வச்சுக்கோங்க. குரு உச்சத்துக்கு வந்துட்டார். இருப்பினும் 4ஆம் இடத்துல உச்சத்துல இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெளியூர் வெளிநாடு போகக்கூடியவங்க கொஞ்சம் இந்த மாதிரி கவனமா இருங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் கொஞ்சம் இன்னும் படிப்புல கவனம் செலுத்தணும். இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் டல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ மேஷராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் படிப்புல டெவலப்மெண்ட் செலுத்துறது என்பது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி மந்த குணத்துலதான் போயிட்டு இருக்குது இப்போ. சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல மேஷராசியை பொறுத்த வரைக்கும். சோ நீங்க ரொம்ப எதிர்பார்த்த மார்க் அப்படிங்கிறது +1 +2 இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராம இருக்கலாம். பட் பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். கொஞ்சம் அடுத்த காலகட்டங்கள் வரும்பொழுது இது கொஞ்சம் முயற்சிகளை அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு முன்கூட்டியே சனி பகவான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெசேஜா நீங்க எடுத்துக்கோங்க. சோ இன்னும் கடின உழைப்பு ரொம்ப தேவை. மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் வீட்டுல கணவர் உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆண்களும் அதே போலதான் மனைவி கிட்டையும், மனைவி உறவுகள் கிட்டையும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதங்கள் வாய்ப்புகள் உண்டு. சோ கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு. அடிக்கடி திருவண்ணாமலை போயிட்டு வரக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் மேஷராசிக்கு ஏற்படும். அல்லது அண்ணாமலையாரனுடைய ஏதாவது ஒரு ருத்ராட்சமோ திருநீரோ ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அவருடைய பேச்சையாவது காதலை கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். வேலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களாக இருந்தால் தைரியமாக இருக்கலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஒண்ணும் வராது. பட் இருப்பினும் உங்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கை இருக்குன்னா பழகக்கூடிய நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகிக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. மேஷராசிக்கு இந்த மாதம் 100க்கு ஒரு 70% யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். பணவரவு, பொருளாதாரமா சூப்பரா இருக்க போகுது. நம்பிக்கையாக இருக்கலாம். அதே போல பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் மேஷராசிக்கு உண்டான ஒரு பலனாகும். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.